இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலே இயேசு 4000 நபர்களுக்கு அப்பத்தை பிட்டு கொடுக்கின்ற நிகழ்வை நாம் பார்க்க இருக்கின்றோம். மார்க் நற்செய்தியிலே 2 பகுதியில், அதாவது மார்க் 6ஆம் அதிகாரம் 30-44 வரை பார்த்தோம் என்றால், இயேசு 5000 நபர்களுக்கு உணவை கொடுத்திருக்கின்றார். ஆனால் இந்த 5000 நபர் யார் என்றால் யூதர்கள். இங்கே அவர் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கு கொடுத்து போக மீதி 12 கூடைகள் அப்பங்கள் மீதம் இருந்தன. இந்த 12 என்ற சொல்லை ஒரு சில ஆசிரியர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், இந்த 12 என்ற எண் யூத குலத்தை குறிக்கிறது. அதாவது யூதர்களிடம் 12 குலம் இருக்கிறது, அந்த 12 குலத்தையும் குறிக்கிறது என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் இன்று நாம் நற்செய்தியில் பார்க்கின்ற இந்த பகுதி 8ஆம் அதிகாரம், மார்க் 8ஆம் அதிகாரம் 1-10 வரை. இங்கே 4000 நபர்களுக்கு இயேசு உணவு கொடுக்கின்றார். ஆனால் இங்கு அதிகமாக பங்கெடுத்தவர்கள் யாரென்றால் யூத மக்கள் அல்ல, மாறாக புறவினத்து மக்கள். இங்கே அவர் 7 அப்பங்களையும் 2 மீனையும் 4000 பேருக்கு கொடுக்கதை பார்க்கின்றோம். இங்கே மீதமுள்ள கூடைகள் எத்தனை என்றால் 7 கூடைகள். இந்த 7 எதனை குறிப்பிடுகின்றது என்றால், விவிலியத்தின் அடிப்படையிலே முழுமையை குறிக்கின்றது. என்றால் இயேசு கடவுள் ஆதி தொடக்கத்திலே 6 நாட்கள் உலகை படைத்தார், மனிதனை படைத்தார், 7ஆம் நாள் ஓய்வெடுத்தார். அந்த 7 என்பது முழுமையை குறிக்கின்றது. ஆக அந்த 7 முழுமையை குறிக்கிறதாக இருக்கின்றது. ஆனால் இயேசு இங்கே இந்த 5 அப்பத்தையும் 7 அப்பத்தையும் ஏன் 5000 பேருக்கு 4000 பேருக்கு கொடுக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது, அவர் மக்கள் மீது இரக்கம் கொண்டவராக இருக்கின்றார், பரிவு கொண்டவராக இருக்கின்றார். என்றால் அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு பல ஊர்களிலிருந்து அங்கே வந்த மக்கள், வந்தவர்கள் உணவருந்தி விட்டு செல்ல வேண்டும், தாகத்தோடோ பசியோடு அங்கிருந்து செல்லக்கூடாது என்பதை அவர் உணர்ந்திருந்தார். ஆக அவர் 2 நிலைகளில் அவர்களுக்கு உணவு கொடுக்கின்றார். ஒன்று ஆன்மீக உணவு, இன்னொன்று உடலுக்கு தேவையான உணவு. என்றால் இன்று நம்முடைய பல ஆலயங்களுக்கு நாம் செல்லுகின்ற பொழுது நமக்கு தெரியும், அங்கே ஜெப கொண்டாட்டங்கள் இருக்கலாம், அல்லது திருவிழா திருப்பலிகள் இருக்கலாம். முடிந்த பிறகு உணவு கொடுப்பார்கள். என்றால் முதல் நீங்கள் ஆன்மீக உணவை பெற்றுக்கொண்டீர்கள் திருப்பலின் வாயிலாக அல்லது ஜெப கொண்டாட்டத்தின் வாயிலாக. அதன் பிறகு உணவருந்தி மனதிலும் உடலிலும் நிறைவு பெற்றவர்களாக இங்கிருந்து செல்லுங்கள் என்பதுதான் அதனுடைய விளக்கம். ஆக அந்த நிலையிலே இயேசுவும் என்ன செய்கின்றார், அந்த மக்களுக்கு உணவு கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இல்லாத இடத்திலும் உருவாக்கக்கூடியவராக இறைவன் இருக்கின்றார். கொஞ்சம் இருந்தாலும் அதை அவரால் உருவாக்க முடியும். அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும், அந்த 5 அப்பமும் சரி 7 அப்பமும் சரி அவர்கள் இயேசுவிடத்தில் கொண்டு கொடுக்கின்றார்கள், அவர் அதை பலுகி பெருகச் செய்கின்றார். அதுபோன்று நம்முடைய நேரத்தை, நம்முடைய திறமைகளை நம் கொஞ்சமாக இருந்தாலும் அவற்றை நாம் இறைவனிடத்தில் கொண்டு ஒப்படைக்கின்ற பொழுது, ஏனென்றால் பல நேரங்களில் நான் என்னை நம்புகிறேன், ஆனால் கடவுளை நம்புவதில்லை. அப்படி என்றால் அந்த திறமையோ அந்த நேரமோ பலுகி பெருகுவதில்லை. அது பலுகி பெருக வேண்டும் என்றால் இறைவனுக்கு நாம் கொடுக்க வேண்டும். இறைவனுக்கு கொடுக்கின்ற நேரம், இறைவனுக்கு கொடுக்கின்ற காணிக்கையாக இருக்கலாம், இறைவன் வழியாக அவர் பேரில் கொடுக்கின்ற காணிக்கைகளாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், உதவி செய்கிற நிலைகளாக இருக்கலாம். அவைகள் நம்மை மீண்டும் வந்தடையும் என்பதுதான். ஆக எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அந்த அளவையால் உங்களுக்கு திருப்பி அளக்கப்படும் என்பதுதான். ஆகவே அன்புக்குரியவர்களே, இயேசு அந்த புதுமைகளை செய்வதற்கு முன்பாக செய்கின்ற செயல் என்னவென்றால் இறைவனுக்கு நன்றி கூறுவது. ஏனென்றால் அவருக்கு நம்பிக்கை இருக்கிறது, நான் இதை செய்தால் இங்கே இது நடக்கப் போகிறது, ஆகவே நான் இறைவனுக்கு முதல் நன்றி கூறுகின்றேன் என்று தன்னுடைய பணியை தொடங்குகின்றார், அந்த புதுமையை நிகழ்த்துகின்றார். ஆகவே நாமும் எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். நாம் கேட்பதற்கு முன்பாக இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். எனக்கு வேலை வாய்ப்பு வேண்டும், நான் வேலை வாய்ப்புக்கான இன்டர்வியூக்கு செல்ல இருக்கின்றேன் என்றால் போவதற்கு முன்பாகவே, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுக்க இருக்கின்ற வேலைக்கு உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். எந்த ஒரு செயலிலும் அது உங்களுக்கு கிடைப்பதற்கு முன்பாக இறைவன் எனக்கு கொடுப்பார், ஆகவே நான் நன்றி கூறுகிறேன் என்று நன்றி சொல்லிவிட்டு செல்லுங்கள். நிச்சயமாக இறைவன் உங்களுடைய நம்பிக்கையை பார்த்து உங்களுடைய தேவைகளை நிறைவு செய்வார். உணர்ந்தவர்களாக இன்றைய நாளிலே இந்த வழிபாட்டில் நாம் தொடர்ந்து பங்கெடுப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்களுடைய வாழ்விலும் பல நேரங்களிலே பல அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் நாங்கள் எங்களிடம் இருக்கின்ற குருட்டு பார்வையினால், செவி கொடுக்கும் மனமில்லாத காதுகளினால் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்பதோ அல்லது நீர் சொல்லுகின்றவற்றை செய்வதோ இல்லாமல் இருக்கின்றோம்.
ஆக இன்று இந்த நற்செய்தியின் வாயிலாக எங்களுடைய காதுகளை திறக்கவும், எங்களுடைய நாவினுடைய கட்டுக்களை அவிர்க்கவும், நாங்களும் உம்மை போன்ற இரக்கமுள்ளவர்களாக, பரிவுள்ளவர்களாக, எங்களிடம் வருகின்ற மக்கள் மனம் நிறைந்து செல்லக்கூடியவர்களாக, உடல் அளவிலும் சரி, மனதளவிலும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் அவர்கள் மகிழ்ந்து செல்லக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு அளித்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன்.